பரபரப்பா படப்பிடிப்புக்கு தயாரான விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன். தமிழ் சினிமாவில் சமீப காலமா வாரிசுகளோட வருகை அதிகமாக தான் இருக்கு. பிரபு மகன் விக்ரம் பிரபு, கார்த்திக் மகன் கௌதம் ஆகியோர்களை தொடர்ந்து அடுத்து வந்திருக்கிறவர் கேப்டன் விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியன். தான் மகனுக்காக 120க்கு மேற்பட்ட கதைகளை கேட்ட கேப்டன் குடும்பத்தினர் இயக்குனர் நவீன் கதையை ஓகே செஞ்சிருக்காங்க. சகாப்தம்னு படத்துக்கு பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தோட பட பூஜை கேப்டனோட இல்லத்திலேயே வெகு விமரிசையா நடந்துச்சு. மேலும் சண்முக பாண்டியன் அன்னைக்கு பட பூஜையில ஏராளமான திரையுலகினரும் பங்கேற்று வாழ்த்தினாங்க. இந்த படத்தோட கதை ஒரு புதுமுகத்துக்கான குடும்பம், காதல், சென்டிமெண்ட்னு அத்தனை அம்சங்களையும் கொண்டு இருக்கான். வல்லரசு படத்துல இணை இயக்குனரா பணியாற்றிய சந்தோஷ்குமார் இந்த படம் மூலம் இயக்குனர் ஆறாரு. விரைவில் படப்பிடிப்பு தொடங்க இருக்கும் நிலையில இன்னும் ஹீரோயின் தேடல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. மார்ச் மாசம் முதல் படப்பிடிப்பு தொடங்குது. காரைக்குடியில 50 நாட்கள், மலேசியாவில் 50 நாட்கள்னு படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் வேலைகள் மும்முரமா நடந்துட்டு வரும் வேலையில இது தொடர்பா பிஸியா இருக்கும் கேப்டன் நேரம் கிடைக்கும் போது தன்னோட மகன் பட டிஸ்கஷன்லயும் அடிக்கடி கலந்துக்கிட்டு ஆலோசனை தராராம். படத்தோட கிளைமேக்ஸ் பக்காவா பேசப்படுமா? சினிமாவில் ஹீரோவாக வேண்டும்ன்றதுக்காகவே 85 கிலோவா இருந்த எடைய 65 கிலோவா குறைச்சு 6.4 அடியில எல்லாரையும் வியப்பா அண்ணாந்து பார்க்க வைக்கிறாராம் சண்முக பாண்டியன். கேப்டனோட வாரிசாச்சே சும்மாவா?